நேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோடு, மேட்டுப்பாளையம். நேயர்களே, 2000 ஆண்டுகள் பாரம்பரியத்தை கொண்டு விளங்கும் கத்தோலிக்க திருவின் தலைமையிடம்தான் வத்திக்கான் நகரம். உலகின் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் இந்த வத்திக்கானை மையமாக வைத்தே திருத்தந்தையர்களின் உலகளாவிய தொடர்பாடுகள் இருக்கின்றன, செயல் திட்டங்களும் நிறைவேறுகின்றன. அந்த வகையில் திருவை செய்திகள், திருத்தந்தையின் உரைகள், சந்திப்புகள், திருப்பயணங்கள், சமூக நேர்காணல்கள் என எண்ணற்ற நிகழ்வுகளை வாரந்தோறும் கொண்டு வருவதுதான் இந்த வத்திக்கான் டாப் 10. இன்றும் யூபிலி 2025க்கான 3ஆம் கட்ட ஜபக்கூட்டம், ரோமை மன்றத்தில் திருத்தந்தை அவர்கள் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்கள், உலகம் வியக்கும் ஸ்பெயின் கலைஞரின் படைப்பு என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். காசா பகுதியில் மனிதநேய உதவிகள் சென்றடைய உலகளாவிய சமூகங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று கடந்த வார ஞாயிறு மூவேலி ஜப உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். அதை குறித்த செய்தியை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த வார மூவேளி ஜபத்தின் போது காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை எவ்வாறு கொண்டு செல்வது என்பது குறித்து விவாதிக்க ஒரு சர்வதேச மாநாட்டை கூட்டியதற்காக யோர்தான் அதிகாரிகளுக்கும் ஐக்கிய நாடுகள் அவைக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நன்றி தெரிவித்தார். யாருக்கும் அங்கு அமைதி இல்லை என்ற நிலையில் அங்கு தேவையில் இருப்போருக்கு உதவிகள் சென்றடைய தடையாக இருப்பதாக திருத்தந்தை அவர்கள் விமர்சித்தார். சர்வதேச சமூகம் அனைத்து வகையிலும் போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உதவ விரைந்து செயலாற்ற வேண்டும். மனிதநேய உதவிகள் அதற்குரியோரை சென்றடைய அனுமதிக்க வேண்டும். அது யாராலும் தடுக்கப்படக்கூடாது. பின்பு அன்றைய நற்செய்தியை பற்றி திருத்தந்தை அவர்கள் சிந்தனை வழங்கினார். இயேசு கிறிஸ்துவின் அக சுதந்திரத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்த திருத்தந்தை அவர்கள் அடிமைப்படுத்தும் விஷயங்களை சுமந்து செல்லாமல் இருக்க அவரை பின்பற்றுவது முக்கியம் என்று கூறினார். இயேசு அகத்திலும் புறத்திலும் விடுதலை பெற்ற ஒரு இறை மனிதராக இருந்தார். இது நமக்கும் முக்கியமானது. ஏனென்றால் இன்பம், அதிகாரம், பணம் அல்லது அங்கீகாரம் போன்றவற்றின் நாட்டத்தால் நம்மை நாம் நிபந்தனைக்கு உட்படுத்த அனுமதித்தால் நாம் இந்த விடயங்களுக்கு அடிமையாகி விடுவோம். கடவுளின் அன்பு நம் இதயங்களை நிரப்ப நாம் அனுமதித்தால் அதன் மனம் தரும் நறுமணத்தை நம்மை சுற்றிலும், நம் வீடுகளிலும், நம் குடும்பங்களிலும், ஏன் நமது சமூகங்களிலும் பரவ செய்கிறோம். விடைபெறும் முன்பு அங்கு கூடியிருந்த பாடகர்கள் போலந்து, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் சர்வதேச கூட்டத்தின் பங்கேற்பாளர்கள் உட்பட பலரையும் திருத்தந்தை அவர்கள் வாழ்த்தினார். ஆண்டு இத்தாலியில் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன அதிபர்கள் அவர்கள் நாட்டில் அமைதி நீடிக்க இணைந்து ஜெபித்த ஜெபத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அந்த தருணத்தை இந்த பகுதியில் பார்ப்போம். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன நாடுகளுக்கு இடையேயான அமைதியின் நினைவு சின்னமாக வத்திக்கான் தோட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடப்பட்ட ஆலிவ் மரம்தான் இது. 2014ஆம் ஆண்டு இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன அதிபர்கள் ஏற்படுத்திய இந்த அடையாளத்தை மறந்துவிட வேண்டாம் என்று திருத்தந்தை அவர்கள் அறிவுறுத்தினார். இன்று இந்த நிகழ்வை நினைவில் கொள்வது மிக மிக முக்கியமானது. எதிர்பாராத விதமாக இஸ்ராயேல் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் இன்று அறிவோம். அமைதியான உலகை கட்டியெழுப்ப ஒரு புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பு இன்று நமக்கு தேவைப்படுகிறது. போர் நிறுத்தம், பணைய கைதிகளை விடுவித்தல், பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவி மற்றும் குண்டுவீச்சால் அழிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் கட்டி எழுப்புதல், வெளியேறியவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கான அழைப்பு ஆகியவை குறித்து திருத்தந்தை அவர்கள் மீண்டும் வலியுறுத்தினார். உண்மையில் அமைதி என்பது காகித உடன்படிக்கைகளாலோ அல்லது அரசியல் சமரசங்களாலோ ஏற்படுத்தப்படுவதில்லை. மாற்றம் பெற்ற இதயங்களிலிருந்து அது வருகிறது. நம் சுயநலத்தை கலைத்து, நமது தப்பெண்ணங்களை தகர்த்து, நட்பு, சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர ஒற்றுமை ஆகியவற்றின் சுவையையும் மகிழ்ச்சியையும் அது நமக்கு தருகிறது. கடவுளின் அன்பால் நாம் ஒவ்வொருவரையும் அது வந்தடைகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக சொன்ன அதே அமைதிக்கான ஜெபத்தினை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறிய பிறகு யூத, இஸ்லாமிய மற்றும் ஆர்த்தடாக்ஸ் திரு அவை பிரதிநிதிகள் 2014ஆம் ஆண்டில் நட்ட ஆலிவ் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றினர். இந்த நிகழ்வில் திருப்பிடத்தின் அங்கீகாரம் பெற்ற தூதர்கள் மற்றும் ரோமில் வசிக்கும் ஏராளமான கர்தினால்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
உலகம் முழுவதும் யூபிலி ஆண்டை எதிர்பார்த்திருக்கும் இந்த சூழ்நிலையில் அதற்கான 3ஆம் கட்ட ஜெப கூட்டத்தை ரோம் குடும்பங்கள் அனுசரித்தன. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். யூபிலி ஆண்டு 2025 ஒட்டி இறைவேண்டல் ஆண்டாக இவ்வாண்டு சிறப்பிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக ரோம் பங்கு தளங்களை சந்தித்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் 3வது இறைவேண்டல் நிகழ்வை ரோம் குடும்பங்களோடு அனுசரித்தார். அங்கு நடைபெற்ற நிகழ்வில் பங்கு மக்கள் தங்கள் முழு பங்களிப்பையும் அளித்தனர். அங்கே கேள்விகள் மற்றும் பதில்களின் உரையாடல் தொடங்கியது. ஒரு சமூகத்தை உருவாக்குவதன் முக்கியத்துவம் குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வலியுறுத்தினார். ஆலயம் என்பது ஒரு கட்டிடம், ஆனால் திரு அவை என்பது கடவுளின் வார்த்தையை கேட்பது, ஒருவருக்கொருவர் உரையாடுவது போன்ற நல் இயல்புகளால் அது உருவானது. அது ஒருவர் மற்றவரை தேட வைக்கிறது. ஒவ்வொரு சமூகத்திலும் உரையாடுபவர்களும் கிசுகிசுப்பவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். அதற்காக நாம் வருந்த வேண்டும். ஆனால் அதுதான் யதார்த்தம். ஒரு சமூகத்தில் இவை அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமானது என்னவென்றால், நாம் ஒருவர் மற்றவருக்கு மரியாதை தர வேண்டும். இதை மறந்து விடாதீர்கள். குழந்தைகள் சொல்வதை கேட்காத அல்லது முதியவர்களை உதறித்தள்ளும் பங்குத்தளம் உண்மையான கிறிஸ்தவ சமூகம் அல்ல. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வயதானவர்கள் புத்திசாலிகள், குழந்தைகளோ நம்பிக்கைக்குரியவர்கள். இந்த சந்திப்பின் நிறைவாக சில குடும்பங்கள் திருத்தந்தையை அணுகி அவரை வாழ்த்தி சில தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். எதிர்பாராத விதமாக ஒரு பெண் தன் குழந்தையை இழந்ததாக அந்த தம்பதியர் திருத்தந்தையிடம் தெரிவித்தனர். செனகலில் இருந்து புலம்பெயர்ந்த பெண்கள் குழு உட்பட வந்திருந்த அனைவரையும் திருத்தந்தை அவர்கள் வரவேற்றார். இறுதியில் அன்னை மரியா மற்றும் குழந்தை இயேசுவின் உருவத்தை பரிசாக வழங்கினார். யூபிலிக்கான தயாரிப்பில் அவரது 3வது கூட்டம் சிறப்பாக நடந்து முடிந்தது. முன்னதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதல் திருப்பலிக்கு தயாராகும் குழந்தைகளையும் இளைஞர்கள் குழுவையும் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். உலகின் குறிப்பிட்ட சில தெற்கு நாடுகளில் உள்ள கடன் தொல்லையை சீரமைக்க ஆவண செய்யும் நோக்கில் திருப்பிடத்தின் அறிவியல் கழகம் மாநாடு ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறது. அதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். வத்திக்கானின் பாப்பிரை அறிவியல் கழகம் ஏற்பாடு செய்த தெற்கு நாடுகளில் கடன் நெருக்கடி என்ற தலைப்பில் நடந்த மாநாட்டை திருப்பீடத்தின் அறிவியல் கழகம் ஏற்பாடு செய்தது. அதன் பங்கேற்பாளர்களை திருத்தந்தை அவர்கள் சந்தித்து உலகின் கடன் நெருக்கடி குறித்த பிரச்சினைக்கு காரணமான தவறாக நிர்வகிக்கப்பட்ட உலகமயமாக்கலின் விளைவுகள் குறித்தும் பேசினார். கடன் நிதி சுழற்சியை உடைக்க ஒரு பன்னாட்டு பொறிமுறையை உருவாக்குவது மிக மிக அவசியம். அது பிரச்சினைகளின் உலகளாவிய தன்மை மற்றும் அதன் சமூக தாக்கங்களை கணக்கில் கொள்வதாக இருக்க வேண்டும். டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் இன்டர்நேஷனலின் தரவுத்தளத்தின்படி உலகளாவிய பதிவுகள் தொடங்கியதிலிருந்து உலகின் தென்பகுதி மக்கள் இப்போது மிக மோசமான கடன் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர். கோவிட்-19 தொற்று நோய் முன் எப்போதும் இல்லாத வகையில் கடனை அதிகரித்தது. குறிப்பாக வளரும் நாடுகளை இது நசுக்கியது. மேலும் அவர்களுடைய குடிமக்களின் சுகாதாரம், கல்வியை அது பாதித்தது. மாநாட்டில் பங்கேற்பாளர்களுக்கு வழங்கிய தனது உரையை நிறைவு செய்த திருத்தந்தை அவர்கள் கடந்த யூபிலி ஆண்டான 2000ஆம் ஆண்டில் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் வெளிநாட்டு கடனை கணிசமாக குறைக்க அல்லது ரத்து செய்ய அறிவுறுத்தினார் என்பதை குறிப்பிட்டதோடு தற்போதுள்ள இந்த வெளிநாட்டு கடனும் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தையின் உதவியாளராக பணியாற்ற தற்போது புதிதாய் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் என்பதை குறித்து இந்த பகுதியில் காண்போம். இனி வத்திக்கானில் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் தனிப்பட்ட கூட்டங்களில் திருத்தந்தை அவர்களுடன் வருபவர் இவர்தான். டேனியல் செருபினி எனும் இவர் திருத்தந்தையின் புதிய உதவியாளர் ஆவார். மே மாதம் 26ஆம் நாளன்று உலக குழந்தைகள் நாள் திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு திருத்தந்தை வாகனத்தில் இவர் முதலாக காணப்பட்டார். அப்போதிலிருந்து திருப்பிட மாளிகையில் திருத்தந்தையின் தனிப்பட்ட கூட்டங்களில் டேனியல் அவர்கள் உடனிருந்தார். உதாரணமாக டொமினிக்கன் குடியரசின் அதிபர் தனது ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தின் போது வத்திக்கானுக்கு வருகை தந்த வேளையில் அவர் அங்கிருந்தார். அதேபோல் திருப்பிடத்திற்கான அர்ஜென்டினாவின் புதிய தூதர் தனது நற்சான்றிதழ்களை திருத்தந்தையிடம் வழங்கிய போதும் உடனிருந்தார். கேப்ரியல் அவர்கள் சாண்ட்ரோ மரியோட்டி அவர்களுக்கு பதிலாக திருத்தந்தையின் சக்கர நாற்காலியை தள்ளி வருகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடன் மரியோட்டியின் கடைசி தோற்றம் இந்த பார்வையாளர்கள் சந்திப்பில்தான் இருந்தது. உதவியாளரின் பதவி குறித்து திருப்பிட ஆண்டு மலரில் வேலட் என்று பட்டியலிடப்படும் அதன் பெயரை பொருட்படுத்தாமல் இந்த பணியை செய்பவர் திருத்தந்தை நம்பும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இப்போது டேனியல் அவர்கள் இந்த நிலையை முன்னாள் மேலாளரோடு பகிர்ந்து கொள்வார் என்பது கவனிக்கத்தக்கது. இவ்வாண்டு செப்டம்பரில் கொண்டாடப்படவிருக்கும் 110வது புலம்பெயர்வோருக்கான உலக நாளின் கருப்பொருள் என்ன என்பதை
இந்த பகுதியில் அறிந்து கொள்வோம். முன் எப்போதையும் விட இப்போது அதிகமான புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் உருவாகியுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் அவை தெரிவித்துள்ளது. இந்த மாதம் அதன் புள்ளி விவரங்களை மேலும் புதுப்பிக்க உள்ளது. ஆனால் இதுவரை உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 110 மில்லியன் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருந்தது என்று மதிப்பிடப்பட்டிருக்கிறது. காசா போன்ற மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் இதில் அடங்கவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் வத்திக்கான் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளுக்கான நாளை அனுசரிக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 110வது ஆண்டாகும். செப்டம்பர் மாதம் 29ஆம் நாள் இது நடைபெற உள்ளது. கடவுள் தம் மக்களோடு நடக்கிறார் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளோடு திருத்தந்தையின் செய்தி ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. புலம்பெயர்தல் என்பது தவறாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு நபர் சாகசத்திற்காக இடம்பெயர்கிறார் அல்லது சுற்றுலாவுக்காக அவ்வாறு செய்கிறார் போன்ற கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன. இது பொய், முற்றிலும் பொய். ஆயர் பேரவையின் கடைசி கூட்டத்தில் கடவுளை நோக்கி நடக்கும் மக்களாக திரு அவை தன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது செய்தியில் நினைவு கூர்ந்தார். அதனால்தான் மோதல்கள் இல்லாத நாடுகளில் வாழும் கிறிஸ்தவர்கள் அவர்களை வரவேற்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புலம்பெயர்ந்தோராக இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக அனைவரும் சமம் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்பதே திருத்தந்தையின் செய்தி என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 13 ஒரு திருத்தந்தை வேட்பாளராக கருதப்பட்ட கனடாவைச் சேர்ந்த கர்தினால் அவர்களின் சிறப்பு என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். கனடா நாட்டை சேர்ந்த கர்தினால் மார்க் வாலெட் அவர்கள் 80வது வயதை எட்டுகிறார். எனவே அவர் இனி திருத்தந்தை தேர்வில் வாக்களிக்க முடியாது. வத்திக்கானில் அவரது வாழ்க்கையானது நீண்ட மற்றும் செல்வாக்கு மிக்கதாக இருந்தது. அவர் முக்கிய பொறுப்புகளை வகித்ததோடு 2013ஆம் ஆண்டில் திருத்தந்தை வேட்பாளராகவும் கருதப்பட்டார். அவரது குருத்துவ இறையழைத்தல் அவர் 16 வயதாக இருந்தபோது ஏற்பட்டது. இந்த அனுபவமானது அவரது பாதை என்ன என்பதை அவருக்கு உணர்த்தியது. நான் விளையாடிக் கொண்டிருந்தபோது என் காலை உடைத்துக் கொண்டேன். அது என்னை சற்று மெதுவாக மாற்றியது. ஹாக்கி விளையாட்டில் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் இந்த வருடம் முழு விளையாட்டு பருவத்தையும் தவறவிட்டேன். ஆனால் தியானம் செய்ய ஆரம்பித்து தினமும் ஒரு சின்ன ஜபம் செய்து கொண்டு வந்தேன். அதனால் ஒரு இறை அழைத்தல் எனக்குள் வளர ஆரம்பித்தது. கர்தினால் வாலெட் அவர்கள் குறுமடத்தில் நுழைய முடிவு செய்தார். பின்னர் கொலம்பியாவில் ஒரு மறைபரப்பு பணியாளர் ஆனார். அங்கு அவர் பல பல்கலைக்கழகங்களில் கற்பித்தார். 2002ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் கியூபெக்கின் பேராயராக நியமிக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே போலந்து திருத்தந்தையால் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். கனடாவில் அவர் பதவிக்காலம் 2010ஆம் ஆண்டு வரை நீடித்தது. கியூரியாவில் 2 முக்கிய பதவிகளுக்காக அவர் ரோமுக்கு அழைக்கப்பட்டார். லத்தீன் அமெரிக்காவிற்கான திருப்பிட ஆணையத்தின் தலைவராகவும் ஆயர்களுக்கான திருப்பிட கழகத்தின் தலைவராகவும் பணியாற்றினார். புதிய ஆயர்களை தேர்ந்தெடுப்பதில் திருத்தந்தைக்கு ஆலோசனை வழங்கும் துறை என்பதால் வத்திக்கானில் முக்கியமானதாக கருதப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு முன்பு இறை அழைத்தல்கள் குறைந்ததை நான் கவனித்தேன். சமூகங்களில் ஒருவித பதட்டங்களும் போட்டிகளும் இருந்தன. ஒரு மறைபரப்பு உணர்வு இல்லாதிருந்ததால் திருத்தந்தை அதை விதைக்க முயற்சித்தார். 2022ஆம் ஆண்டில் கியூபெக்கின் பேராயராக இருந்தபோது பெண் பயிற்சியாளர் முறைகேட்டிற்கு ஆளானதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு விவாதிக்கப்பட்டது. வழக்கை தெளிவுபடுத்த திருத்தந்தை உத்தரவிட்ட பிறகு போதுமான காரணங்கள் இல்லை என்று தீர்மானிக்கப்பட்டது. கர்தினால் வாலெட் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே தனது குற்றமின்மையை தக்கவைத்துக் கொண்டார் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமை மன்றத்தில் இதுவரை என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏற்கனவே ரோமை மன்றத்தில் சீர்திருத்தங்களை தொடங்கியுள்ளார். வரும் ஆண்டுகளில் அதை தொடருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரது ஒத்துழைப்பாளர்களில் பலர் ஓய்வு பெறும் வயதான 75ஐ அடைவார்கள். இருப்பினும் திருத்தந்தை ஒப்புக்கொண்டால் கர்தினால்கள் 80 வயது வரை பதவியில் இருக்க முடியும். வத்திக்கானுக்குள் ஏற்கனவே திருப்பிடத்தின் ஒப்புரவு பரிகார பதவியில் மாற்றங்கள் தொடங்கியுள்ளன. ஏப்ரல் மாதம் 6ஆம் நாள் வரை இந்த துறை கர்தினால் மௌரோ பியாசென்சா அவர்கள் தலைமையில் இருந்தது. அவர் வருகிற செப்டம்பர் மாதம் 80 வயதை எட்டுகிறார். அவருக்கு பதிலாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோமின் முன்னாள் முதன்மை குரு கர்தினால் ஆஞ்சலோ தே டொனாட்டிஸ் அவர்களை நியமித்தார். இந்த பதவியில் அடுத்து யார் இடம் பிடிப்பார் என்பதை திருத்தந்தை அவர்கள் இன்னும் குறிப்பிடவில்லை. முதன்மை குருவிற்கு மாற்றாக ஒருவரை கண்டுபிடிக்க தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். கர்தினால்கள் குழுவில் 2 இடங்கள் அல்லது திருப்பிடத்தின் முக்கிய அமைப்பான C9 என்பது 2024ஆம் ஆண்டில் நிரப்பப்பட வேண்டும். இது திருத்தந்தைக்கு மிகவும் நெருக்கமான மற்றும் திரு அவை நிர்வாகத்தில் அவருக்கு ஆலோசனை வழங்கும் கர்தினால்களின் குழுவாகும்.
அதாவது ஜூன் மாதம் 29ஆம் நாளன்று 80 வயதாகும் கர்தினால் சீன் பேட்ரிக் ஓமெலி அவர்கள் இடத்தை நிரப்ப ஒருவரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கண்டறிய வேண்டும். திருத்தந்தையின் தேர்வு 2 மடங்காக இருக்கும். ஏனென்றால் இவர் சீனைனில் இருப்பதுடன் திருப்பிட சிறார்களின் பாதுகாப்பிற்கான ஆணையத்தின் தலைவராகவும் இருக்கிறார். இது ஒரு வத்திக்கான் அமைப்பு முறைகேடுகளின் நுட்பமான பிரச்சினைக்கு பொறுப்பாக இருப்பதால் திருத்தந்தை அவர்கள் இதை மிகவும் முக்கியமானது என்று கருதுகிறார். கர்தினால்கள் குழுவிலிருந்து விலகும் மற்றொரு நபர் இந்திய கர்தினால் ஆஸ்வால்ட் கிரேசியாஸ் அவர்கள். வருகின்ற டிசம்பர் மாதம் 24ஆம் நாள் அவருக்கு 80 வயதாகிறது. மற்றொரு முக்கியமான பதவி வத்திக்கானின் நகர மாநில கவர்னரேட்டின் தலைவர். இது பிரதம மந்திரி பதவிக்கு நிகரான பதவியாகும். தற்போது ஸ்பெயின் கர்தினால் பெர்னாண்டோ வெர்கஸ் அவர்கள் இதில் பதவி வகிக்கிறார். அவரது பதவிக்காலம் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முடிவடைகிறது. இதற்கும் திருத்தந்தை அவர்கள் ஒரு மாற்றீட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். சாத்தியமான வேட்பாளர்கள் என்று பார்த்தால் பொறுப்பான பதவிகளில் பெண்கள் இருப்பதற்கு திருத்தந்தை அளிக்கும் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு கவர்னரேட்டில் 2வது இடத்தில் இருக்கும் அருட்சகோதரி ரஃபேலா பெட்ரினி அவர்கள் தற்போது கர்தினால் வெர்கஸ் அவர்களின் வலது கையாக இருப்பதால் விருப்ப தேர்வாக இருக்கலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2022ஆம் ஆண்டில் பஹ்ரைனில் இருந்து திரும்பும்போது அவரை பற்றி குறிப்பிட்டார். ஒரு பெண் வத்திக்கானில் பணியாற்ற வரும்போதெல்லாம் சூழ்நிலை மேம்படும் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். உதாரணமாக, வத்திக்கானின் துணை ஆளுநர் ஒரு பெண், துணைநிலை ஆளுநர் ஒரு பெண் என்பதால் அங்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, உரோமை மன்றத்தில் வரும் ஆண்டுகளில் ஒரு தலைமுறை மாற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது. வெவ்வேறு வத்திக்கான் துறைகளின் 4 முதல்வர்கள் ஏற்கனவே 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது 75 வயதை எட்டும் நிலையில் இருக்கின்றனர். அவர்களில் ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சியின் கர்தினால் மைக்கேல் செர்னி, பொது நிலையினர், குடும்பம் மற்றும் வாழ்க்கைக்கான திருப்பிட கழக தலைவர் கர்தினால் கெவின் ஃபேரல், புனிதர்கள் உருவாக்கத்துறை தலைவர் கர்தினால் மார்செல்லோ செமராரோ மற்றும் திருவழிப்பாட்டின் கர்தினால் ஆர்தர் ரோச் போன்றவரும் இதில் அடங்குவர் என்பது கவனிக்கத்தக்கது. புனித சிலுவை அருளப்பரின் வார்த்தையால் உந்தப்பட்டு உலகம் வியக்கும் படைப்பை உருவாக்கி இருக்கிறார் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த இந்த கலைஞர். அந்த கலை என்னவென்று இந்த பகுதியில் பார்ப்போம். இயேசு முகத்தை மறைத்து சிலுவையிலிருந்து கீழே பார்க்கும் இந்த தோற்றம் கிறிஸ்துவின் மிகவும் குறிப்பிடத்தக்க பிரதிநிதித்துவங்களில் ஒன்றாகும். இந்த படம் துன்பத்தின் அறிகுறிகளை காட்டவில்லை. உணர்ச்சியின் சின்னங்களும் இல்லை. காயங்கள் இல்லை, நகங்கள் இல்லை, முள் கிரீடம் இல்லை. 2 மீனவர்கள் பணிபுரிய இருண்ட வானத்தின் நடுவில் இறைவனின் உருவம் மட்டும் திறக்கிறது. இதைத்தான் ஸ்பானிய ஓவியர் சால்வதோர் டாலி அவர்கள் எடுத்துக்காட்ட விரும்பினார். ஆனால் இந்த ஓவியத்திற்கான அவரது உத்வேகம் மறைந்திருப்பதோ புனித சிலுவை அருளப்பரின் புனித பண்டம் மறைந்திருக்கும் இந்த சிறிய காகிதத்தில்தான். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் டாலி அவிலாவிற்கு சென்றபோதுதான் இந்த சிந்தனை பிறந்தது. அங்கு 1572ஆம் ஆண்டில் கார்மேல் ஆன்மீகவாதியான சிலுவை அருளப்பர் தனக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவத்தை வரைந்து வைத்திருந்த சிறிய வரைபடத்தை கார்மேல் அருட்சகோதரிகள் அவருக்கு காட்டினார்கள். வரலாற்றில் முதன்முறையாக வரைபடமும் ஓவியமும் ஒன்றாக காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. யூபிலிக்கு முன்னதாக ஒரு முன்முயற்சியாக ரோம் மற்றும் உலக சுற்றுலா பயணிகளுக்கு இக்கலையை கொண்டு சேர்க்க ஆவணம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த ஓவியத்தை யாரேனும் கூர்ந்து கவனித்தால் ஒரு சிறிய விவரம் தெரியும். பின்னணியில் சுற்றியுள்ள நிலப்பரப்புக்கு எதிராக மலைகள் இருக்கின்றன. மேலும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பார்த்தால் சிகரங்களில் டாலி அவர்களின் முகம் தெரியும். இதில் மிகவும் ஒழுங்கற்ற மற்றும் சீரற்ற மலை உருவாக்கம் உள்ளது. அதை அவர் அடிவானத்தில் வைத்திருக்கிறார். டாலி அவர்கள் அங்கு இல்லை. டாலி அவர்களிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த இறைவனுக்கு தனது தனிப்பட்ட மரியாதையை செலுத்த கிறிஸ்துவை பார்த்தபடி தான் கீழே கிடப்பது போல் ஓவியத்திற்குள் தன்னை பதித்துக் கொள்ள விரும்பிய கலைஞரின் சுய விவரம் இது. இந்த டாலி கண்காட்சி மே மாதம் 13ஆம் நாளன்று தொடங்கப்பட்டு ஜூன் மாதம் 23ஆம் நாள் வரை ரோமில் இருக்கும். 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட திருப்பயணிகள் ரோமில் உள்ள இந்த இடத்தை கடந்து மற்ற படைப்புகளை பார்ப்பார்கள் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இவை இரண்டும் ஸ்பானிய வம்சாவழியை கொண்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. (2025) யூபிலி ஆண்டை முன்னிட்டு ரோம் நகரில் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ள நிலையில் புகழ்பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோவின் பியத்தா படைப்பு என்ன மாற்றங்களை பெறும் என்பதை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் யூபிலிக்கு முன்னதாக ரோம் நகர் முழுவதும் மேம்பாடுகள் நடந்து வருகின்றன. சாலை பணிகள் மற்றும் புதிய தெருக்கள் முதல் புனித பேதுரு சதுக்கம் வரை பல்வேறு பகுதிகளில் பணிகள் நடந்து வருகின்றன. புனித பேதுரு பசிலிக்காவும் மைக்கேல் ஏஞ்சலோவின் புகழ்பெற்ற பியத்தா படைப்பும் செப்டம்பர் மாதம் வரை கட்டுமானத்திற்குள் ஒளிந்திருக்கும். பளிங்கு சிலையை பாதுகாக்கும் கண்ணாடி பலகங்கள் பார்வையாளர்களுக்கு ஏற்றவாறு மாற்றப்படும். மேலும்
புனித ஆண்டிற்காக மில்லியன் கணக்கான மக்கள் பசிலிக்காவிற்கு வருவார்கள் என மதிப்பிடப்பட்டிருப்பதால் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மே மாதம் 27ஆம் நாள் துவங்கிய பணியானது செப்டம்பர் மாதம் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய சாளரமானது சிதறாத மற்றும் குண்டு துளைக்காத 9 பலகங்களை கொண்டிருக்கும். நிபுணர்கள் குழுவினர் மிக உயர்ந்த தரம் மற்றும் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையுடன் இதை வடிவமைத்துள்ளது. தற்போதைய கரைப்படிந்த ஜன்னல் பலகம் 1973ஆம் ஆண்டில் நிறுவப்பட்டது. மேலும் 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1977ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. என் அன்பனேர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.